இந்த வாழையை வச்சு அந்த செடி போட்டு மூடிடுச்சு. மழை பெஞ்சதுன்னு விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்த மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எருவு கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணுறேன். எருவு போடலாம், க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, எங்கள் வீடு இது, எங்கள் ஃப்ளாட்டு தான் இதுவும். இதில் தான் ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க, வேஸ்டெல்லாம். இதுவும் எங்கள் ஃப்ளாட்டு தான். ஸோ இருங்க, இதை க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த வாழைக்கெல்லாம் எருவு போடலாம். இந்த மலைவேம்பு நான் தான் வச்சேன், சின்ன செடி. அது இத்தனோட செடி கொண்டு வந்து வச்சேன். டீ காஃபி அப்பப்போ போட்டு குடிக்கலாம், டீ போட்டு குடிக்கலான்னு, வயிற்றுக்கு நல்லதுன்னு. இது வந்து கர்ப்பப்பை வீக்காக இருக்குது இல்லைங்களா, அதாவது கட்டிலாம் இருக்குல்ல, குழந்தாகாமல் நீர் கட்டி, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதை கொழுந்தா பறித்து மலைவேம்பு பீரியட்ஸ் ஆகுது இல்லையா, அன்னைக்கு காலையில் விடிய காலையில், அப்படி இல்லைன்னா மறுநாளில் இருந்து பீரியட்ஸ் ஆகிற அந்த செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. ஏன்னா காலையில் எப்போ ஆகுது ஃபஸ்ட் நாள்னு தெரியாது. ஸோ 4:30 to 6 காலையில் எழுந்து அப்படியே ஈர துணியோட தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா மைய அரைச்சி நல்லா இவ்வளோ பெரிய டம்ளர் ஃபுல்லாக இதை குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா குலதெய்வத்தை நினச்சிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம 3 நாளைக்கு அப்புறம் வந்தோம்னா கர்ப்பப்பை எல்லாம் சுத்தம் பண்ணிவிடுன்னு சொல்லுவாங்க. நான் குடிச்சிருக்கேன், எனக்கு புள்ள வந்து அபார்ஷன் ஆகிட்டே இருந்தப்போ கர்ப்பப்பை வீக்காக இருக்குன்னு. ஸோ இது எனக்கு இதை குடித்து அந்த மாதமே தம்பி தங்கிட்டான். நிறைய சென்டிமெண்ட் இருக்குது தம்பி தங்கினதில். ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்து மணி கொடுத்தோடனே தங்கினோம். அதே சேம் இதுவும் அதே ப்ராசஸில் இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட்டும் அந்த டைமிங்கில் போச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் ஒட்டுக்க செஞ்சதுனால ஒரே நேரத்தில் எதனால் அப்படின்னு தெரியல. பட் இதுவும் ஒரு காரணம். இது வந்து கீர்த்தி என் தங்கச்சிக்கும் கொடுத்துருக்கேன் நான் அரைச்சி. ஸோ குழந்தை தங்கி அவளுக்கும் இப்போ பையன் பிறந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி என் கையால் தான் அவள் குடிச்சிட்டு போனான். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்லா பெரியவங்க, வயசில் பெரியவங்க கையால் குடித்தோன்னா நமக்கு கர்ப்பப்பையில் உள்ள கட்டி எல்லாம் தேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. குடிச்சு பாருங்கள் குழந்தை இல்லாதவங்க, இதை சூப்பராக இருக்கும். மலைவேம்புன்னு சொல்லுவோம் நாங்கள். இது எப்படின்னு தெரியல. சரி ஓகே, இதை க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். வீட்டுக்கு போனப்போ இந்த கருவேப்பிலை செடி கொண்டு வந்தேன். 10 நாள் ஆகிடுச்சு வைக்கல. என்னால் இவ்வளோ தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த செடிக்கெல்லாம் வாழைக்கண்ணுக்கு எருவு போட்டுட்டு இதை கழிச்சு விட்டுட்டேன். அங்கே ஒரு முருங்கை இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து கருவேப்பிலை ஆல்ரெடி வச்சுருக்கேன், கருவேப்பிலை மரம் தான். ஸோ அதுலேயே இதையும் வச்சிடலாம். ஒத்த கையால் எடுத்துக்கிட்டு ஒத்த கையால் வைக்க முடியல, வச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே, ஸோ ஓரளவுக்கு வச்சுட்டு கருவேப்பிலை ஸோ அங்கே கருவேப்பிலை வச்சுருக்கேன். தண்ணி விடணும் நிறைய. இப்போதைக்கு உயிர் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். ஓகே, மஞ்சள் இருக்குது, வாழை இருக்குது, இதுக்கெல்லாம் எருவு போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு. ஓகே பாய். அவ்வளோதாங்க இன்றைக்கி விலாக்ஸு. இன்றைக்கி இவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ இதுக்கு தண்ணி விடுறேன். கொஞ்சம் உறவு இருக்க போட்டலாம். ஸோ இது வந்துட்டு செடி இப்படியே இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதனால் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாழை தான், கருவேப்பிலை, அது முருங்கைக்கீரை, இது மல்லிகைப்பூ செடி. ஸோ அப்படியே போடும். அதனால் வந்து இது போடும். நாங்கள் வந்து முருங்கைக்கீரை இருக்குது, முருங்கை மரம் இந்த வெட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ அது செடி போட்டு அவரைக்கொடி போட்டிருந்தேன், அது வீணாக்கிடுச்சு. பாருங்க, இந்த அவரைக்கொடி போட்டிருந்தேன், எல்லாம் போட்டு மூடிடுச்சு எல்லாத்தையும். அவரையை பிடுங்கவும் கூடாது, குடும்பத்துக்கு ஆகாது. ஸோ தண்ணி இதுக்குள்ளே எருவு போட்டிருக்கேன், தண்ணி விட்டுருக்கேன். பார்க்கலாம். ஓகே,
இது செத்தே போயிடுச்சு இந்த வாழை. இதோட கட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். வீடு கட்டும்போது வாழையை வச்சுட்டு வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வச்சுருந்தோம், அந்த இடத்துல வீடு கட்டி எல்லாத்தையும் கொட்டுறாங்கன்ட்டு ஒரு கிழங்கை மட்டும் பிடுங்கி அந்த இடத்துல வச்சேன். அதே செத்து போய் இப்போ மறுபடியும் இதை வச்சுருக்கேன். கெட்ட நேரம் வந்தால் எல்லாமே என்ன செஞ்சாலும் விளங்காதம்பாங்கள்ல, அந்த மாதிரி வாழை செத்தது மனசுக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. இது வந்துட்டு காஞ்சி போயிருந்ததை வெட்டி விட்ருக்கேன். இது 3 நல்லாயிருக்கு. இது 1 4. இது கருவேப்பிலை, இது புதுசாக வச்ச கருவேப்பிலை, இது பழசு, அது முருங்கைக்கீரை, இது வந்து மல்லிகைப்பூ செடி. இந்த மாதிரி so many things இதுக்குள்ளே இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, சூப்பர் சாட் மெம்பர்ஷிப்பு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இது அவகேடோ. நாங்கள் வந்து வீட்டிலையே தண்ணி ஊற்றி நானே என் பிள்ளை எல்லாம் முளைக்க வச்சோம். நான் ஒன்று, என் பிள்ளை ஒன்று, என் பொண்ணு ஒன்றுன்னு வச்சோம். அதுதான் இது. இப்போதைக்கு இந்த இடத்துல வைக்கிறேன். நான் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன். பொங்கலுக்கு ஊருக்கு போவோம் இல்லையா, மாமியார் வீட்டுக்கு போவேன். பார்த்திங்களா எப்படி முளைச்சிருக்கு. இது அவகேடோ ஃப்ரெண்ட்ஸ். அவகேடோ சாப்பிட்டுட்டு போட்டோம். இப்போதைக்கு இந்த இடத்துல நான் வைக்கிறேன். அப்புறமா எங்கள் ஊருக்கு போகும்போது இதை நான் பொங்கலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். பொங்கல் வரலையும் இது இங்கே. இது மட்டும் சரியில்லை, இதை அப்படி போட்டுடலாம். வந்தால் வரட்டும், வராட்டி போட்டும். ஸோ இப்படி வச்சிடலாம். இது வந்துட்டு பாருங்கள் எப்படி முளைச்சி வந்திருக்கு பார்த்திங்களா. தண்ணியில் முழுக வைக்காமல் இந்த அவகேடாவை 4 பக்கமும் இப்படி ஒன்று வைக்கிறேன். குச்சி எடுத்துடலாம். டீத் பிக்கு வச்சுருந்தோம். இது எப்படி முளைக்க வைக்கிறதுனா, தண்ணி ஃபுல்லாக வைக்காமல் டம்ளரில் வச்சுருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் டம்ளரில் வச்சு இந்த மாதிரி டீத் பிக்கு குச்சி பாதி மட்டும் முழுகிற மாதிரி வச்சுருந்தோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், ரூட்டெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. இது வந்துட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அவகேடோ சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று வச்சோம். இது வந்து தம்பி வச்சது, இது நான் ஃபஸ்ட்டு வச்சது. இது வந்து பாப்பா வச்சது. பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ ஆளுக்கு ஒன்று வச்சோம், வளர்ந்துருக்கு. இப்போதைக்கு நாங்கள் இப்படி வைக்கிறேன், பொங்கலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலான்னு. ஓகே. ஸோ அவகேடோ ஊருக்கு கொண்டு வச்சுருவேன் இதெல்லாம். ஸோ வேர்லாம் வந்து வீணாக போகாமல் நம்ம இப்படி வச்சுட்டு டெய்லி தண்ணி ஒரு பக்கெட்டு ஊற்றிட்டு இருந்தோம்னா ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்றும் ஆகாது. இது முளைக்கலை, எதுக்கும் இப்படி வைக்கும், வந்தால் வரட்டும். ஓகே. இது அது வச்சுருந்த தண்ணி கருவேப்பிலை செடி வச்சேன் இல்லையா, அதுலேயே வச்சுருக்கேன். இதையும்